வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுல தமிழக வெற்றிக் கழகம் இப்பெல்லாம் ஒரு வித்த காட்டுற கழகமா மாறி இருக்கு. என்ன வித்த காட்டுறாரு? தலைவரும் வித்த காட்டுறாரு, தொண்டைங்களும் வித்த காட்டுறாரு. தலைவர் சொன்னாரு, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னாரு. தொண்டைங்க எப்படி இருக்கிறாங்க? தலைவர் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டு சொன்னாலும் அவர் பேச்ச நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிறானுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டுல நேத்து புறான் ட்ரோல் மெட்டீரியலா விஜய் தான் இருந்திருக்காரு. அவருடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர் மன்றங்கள் இருந்திருக்கு. நேத்து படப்பிடிப்புக்காக விஜய் மதுரைக்கு போயிருக்கிறாரு. மதுரையில் நிறைய சம்பவங்கள் நடந்து போச்சு. முதல்ல இந்த வீடியோவை பாருங்களேன், என்னன்னு யோசிங்க. பாத்தீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்களேன். ஏதோ ஒரு பெரிய போராட்டம் நடந்து காவல்துறை தடியடி நடத்தி அங்கிருந்து தப்பிச்சு ஓடும்போது செருப்பெல்லாம் விட்டுட்டு ஓடுன ஒரு போர்க்களம் மாதிரி தெரியல? அப்படிதான். ஆனா நடந்தது வேற. விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் போய் அங்க ஏர்போர்ட்ல நின்று செஞ்ச அலப்பறையினுடைய அடையாளம் தான் அந்த செருப்பு. அவ்வளவு பேர் மொத்தமா திரண்டு போய் அங்க நின்று பெரிய அளவுல சம்பவம் பண்ணதா நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட மூளை இல்லாத கூட்டம் பண்ண வேலை அது. அதுதான் இப்ப நம்ம பார்த்தது. இதுல என்ன அப்படின்னா, இதுவரை ஷூட்டிங் போற விஜய் எங்க போறாரு, எப்ப வர்றாரு, எதுக்கு வர்றாரு, எங்க எதுவுமே யாருக்கும் தெரியாது. போனமா வந்தமானு பொத்துனாப்புல போயிட்டு வர்றவர். இந்த போட்டோவை பாருங்களேன். இது ஒரு ஏர்போர்ட்ல எடுத்தது. போனது கூட யாருக்கும் தெரியல. கூட யாரையும் கூட்டிட்டு போல. தனியா அவருடைய லக்கேஜ் மட்டும் அவரே எடுத்துக்கிட்டு அமைதியா முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காரு. இப்படிதானே எப்பயும் போவாரு. ஆனா இப்ப என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இதுதான் அரசியல் செய்யறாரு அம்மா. மக்களுக்கிட்ட அரசியலா போய் நிக்கிறாரு அம்மா. இப்ப ஒரு படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் போறாருங்க. போனவரு கம்முன்னு போயிருந்திருக்கலாம். ஆனா ஆயிரக்கணக்கான மக்களை ஏர்போர்ட்டுக்கு வர வச்சு வழிநடுகளும் ரோடு ஷோ நடத்தி இவரே ரோடு ஷோ நடத்துறாரு. அப்படியே வண்டியில நின்று கும்பிட்டுட்டே போக வழக்கம் போல இந்த அணில் குஞ்சுகள் அது மேல தாவி எல்லா வேலையும் செய்ய. எதுக்கு இந்த அலப்பறை? இதுவரையும் நீங்க வாட்டு கம்முன்னு போயிட்டு கம்முன்னு தானே வந்தீங்க. ஏன் இப்போ சினிமா ஷூட்டிங் போன நீங்க அங்க வச்சு இவ்வளவு பெரிய அலப்பறை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னா, யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு கூட இருக்கிறவனுங்க. தலைவா, போற இடத்தெல்லாம் ஆளுக பயங்கரமா குவியணும், நமக்கு பயங்கரமான ஆடியன்ஸ் இருக்கிறதா செட் ஆகணும், மக்கள் எல்லாரும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு மக்களை நினைக்க வைக்கணும், அதுக்காக எப்பயும் ஒரு கூட்டத்தை நம்ம போற இடத்தெல்லாம் கூட்டணும் அப்படின்னு ஏதோ உளறி விட்டுருப்பானுங்க போல இருக்கு. அதை நம்பிக்கிட்டு இவரும் போற இடத்தெல்லாம் கூட்டம் கூட்டி காட்டுறாராம். இவர் புரியல பாருங்களேன். சன்னி லியோன் இருக்காங்கல்ல, ஹிந்தி படத்துல வருவாங்கல்ல டான்சர் சன்னி லியோன், அவங்க வந்தப்போ லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய என்னடா போர்க்களமா அப்படின்ற அளவுக்கு மக்கள் திரண்டாங்க. அவங்களையெல்லாம் காப்பாத்தி கூட்டிட்டு போனதே பெரிய வேலையா போச்சு. அப்படி பார்க்கும்போது விஜய்க்கு ஆளே கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் நேத்து தான் முதலா பத்திரிகையாளர்களை வேற சந்திச்சுட்டார். பெரிய விஷயம்ல. நம்ம தானே கேட்டுட்டே இருந்தோம், முதல்ல நீங்க பத்திரிகையாளர் சந்திங்க, அப்பதான் நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த கோவத்துல அண்ணன் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திச்சிட்டார். எப்படி சந்திச்சிருக்காரு? என் நண்பிகளே, என் நண்பர்களே, என் தோழிகளே, என் தோழர்களே, நீங்க எல்லாம் என்னை ஏர்போர்ட்ல பார்க்க வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. முதல்ல இந்த லாங்குவேஜை மாத்துங்க மிஸ்டர் விஜய். பொலிட்டிக்கலா வந்துட்டோம் அப்படின்னா கம்பீரமா சகோதர சகோதரிகளேன்னு சொல்லுங்க, தோழர்களேன்னு சொல்லுங்க, நண்பிகளே நண்பர்களேன்னுலாம் என்ன? இந்த லாங்குவேஜ் சினிமாவா இருக்கே, உண்மையா தோணலையே. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, மதுரை மக்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம், என்னுடைய அன்பு. நாம வேறொரு சந்தர்ப்பத்துல பொலிட்டிக்கலா நம்ம இயக்கத்தோட சேர்ந்து நம்ம சந்திப்போம். நான் இப்போ ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன், அதனால என்னை யாரும் ஃபாலோ பண்ணி வராதிங்க, 2 வீலர்ல ஏறி நின்றுட்டு வராதிங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ரசிகர்களாவே இன்னமும் வச்சிருக்கீங்க. அதனாலதான் உங்க சொல்ல அவங்க கேட்கவே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க? என்னை பின்தொடராத, ஒழுங்கா ஹெல்மெட் போட்டு போ, வேகமா போகாத, பத்திரமா வீட்டுக்கு போ சொன்னீங்களே, ஏதாவது நடந்துச்சா? அப்ப ஏன் உங்க பேச்ச கேட்கல? இப்போ திமுக கூட்டம் நடத்துது, ஆளுங்கட்சி கூட்டம் நடத்தும் போது இவ்வளவு அட்ராசிட்டி இல்லையே. எதிர்கட்சி கூட்டம் நடத்துறாங்க, அதிமுக கூட்டம் நடத்துது, கம்யூனிஸ்டுகள் கூட்டம் நடத்துறாங்க, விசிக கூட்டம் நடத்துறாங்க, பல்வேறு கட்சிகளும் கூட்டம் நடத்துறாங்க. இவ்வளவு அலப்பறை இல்லையே. ஆனா நீங்க இந்த அலப்பறை பண்றீங்க. அப்ப பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? அதுலயும் 2 வீலர் எப்படி ஓட்டிருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன்.
ஒருத்தன் போறான், இப்படி ஒருத்தன் போறான், அப்படி ஒருத்தன் போறான், இப்படி என்னங்க நடக்குதுங்க? ஏற்கனவே இந்த கும்பலு கட்சியை அனௌன்ஸ் பண்ண உடனே சில பொறுப்பாளர்கள் அங்கங்க போட்ட உடனே அவனுங்க பண்ற அலப்பறம் இருக்கு பாருங்க. இந்த மாவட்ட செயலாளரை போனோடனே அவன் கிரெயின்ல பூவள்ளி மண்டையில போட்டு விடுறானுங்க. பயங்கரமா ரோட்டை மறிச்சு எல்லாம் பண்ண. இதுல லெப்ட் பாண்டின்னு ஒருத்தன் தேனியில அந்த பையன் என்ன பண்றாரா, நடு ரோட்டை மறிச்சு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாரு. இங்கிட்டு ஒரு அம்மா தூத்துக்குடியில அஜிதா அவங்க பேரு, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பிறந்தநாள் மண்டபத்தை வச்சு ஆயிரக்கணக்கான பேரை கூட்டி அவங்க ஒரு பக்கம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, எதுக்கு இந்த தேவையில்லாத அலப்பற? அப்போ உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக கட்சி நலன், கட்சிக்கான கொள்கை, கட்சிக்கான கோட்பாடு, கட்சியை வளர்த்தெடுப்பதற்கான செயல் திட்டம் அதெல்லாம் கிடையாது. நான் ரசிகர் மன்றத்தில் எப்படி பால் ஊற்றி கும்பாபிஷேகம் பண்ணி தெரிஞ்சனோ, எப்படி கட் அவுட் வச்சு அதுக்கு மேலே ஏறி பாலை ஊற்றிக்கிட்டு ஆடிட்டு தெரிஞ்சனோ, அதைத்தான் நான் இப்பயும் பண்ணுவேன்றான். இது எப்படி அரசியல் கட்சி ஆகும்? அரசியல் கட்சினா அதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும்ல. தலைவர் வரும்போது அவர் சொல்றதை கேட்கணும். ரெண்டாவது, ரோட் ஷோ நடத்தும் போது அழகா ரோட்ல ரெண்டு பக்கமும் நீட்டா போகலாம். வண்டியில ஏறி குதிக்கிற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. வண்டியவே முன்பக்கமே உடச்சி வச்சிருக்கானுங்க. அந்த அளவுக்கு ஏறி ஏறி தவிர்க்கானுங்க இந்த அணில் குஞ்சுங்க. இதெல்லாம் அவசியம் இல்லைல்ல. இது பொதுமக்கள் தொந்தரவு அதெல்லாம் வேண்டாம். வேறங்க, உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இல்லையே. எப்போ வரும் இந்த கட்டுப்பாடு? கிளைகளை நீங்க வலிமையா கட்டி அதை அரசியல் படுத்தும் போதுதான் வரும். நீங்க அரசியல் படுத்தாம இந்த மரத்துக்கு தாவுறத நிறுத்தவே முடியாது. உங்க வண்டியில ஏறி நிக்கிறத நிறுத்தவே முடியாது. அப்ப அரசியல் படுத்துறதுனா என்ன? கிளைகளை கூட்டி கிளைகள்ல பாடம் சொல்லி கொடுங்க. கிளைகள்ல இயக்கத்தை பத்தி சொல்லி கொடுங்க. எப்படி நம்ம டிசிப்ளினா பிஹேவ் பண்ணணும், எப்படி பொது இடத்துல நடந்துக்கணும், அதுக்கு இயக்கங்களை கிளையில சொல்லி கொடுங்க. அந்த கிளை மட்டத்துல இருக்கிறவன் அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் தொண்டனா மாறி அதுக்கப்புறம் பொது இடத்துல நீங்க வரும்போது உங்களை வரவேற்கிறதே வேற மாதிரியே இருக்கும். ஒரு அரசியல் கட்சிக்கான தோரணை இருக்கும். இப்போ ஒரு சினிமாக்காரனுக்கான ஃபேன்ஸுமா தான் இருக்கு உங்க கட்சி. இப்படியெல்லாம் போச்சுன்னா 2026 தாண்டாது. பார்த்து இருந்துக்கங்க. இதுக்கு இடையில சோசியல் மீடியால அண்ணன் சொல்றாரு, விஜய் ஒரு பெரும் படை இருக்கு, பெரிய சோசியல் மீடியா படைனாலே அது எங்க தான், நாங்க தான் ஒரு சோசியல் மீடியா பெரும்படை வச்சிருக்கோன்னு. வைக்கிறதுல பிரச்சனை இல்லை, அதுவும் ஒரு அங்கம் தான் அரசியல். ஆனா உங்க சோசியல் மீடியா படை என்ன பண்ணிட்டு இருக்கு? அஜித்தோடைய படம் ஒன்று குட் பேட் அக்லி வந்துச்சு இல்லையா, அந்த படத்தை வாட்ஸ்அப்பில் அந்த படத்தை தான் களவாண்டு இதை எடுத்து போட்டுருவானுங்கள்ல, உடனே அந்த படத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கானுங்க. ஒன்று, இது சினிமா துறைக்கு உங்க ஆளுக செய்கிற கேவலமான வேலை. ரெண்டாவது, அஜித்தோடைய பொண்ணை அவங்க படத்தை போட்டு காண்டமுடைய படத்தை போட்டு ரூம் போடவான்னு கேட்குறான் ஒரு விஜயுடைய. ஏதோ ஒரு டீசென்ட் அரசியல், டீசென்ட் பாலிடிக்ஸு, நாங்கள் தான் உதாரணமாக இருப்போம், உங்கள் கட்சி பெண்கள்லாம் பெரிய கொள்கை குன்றுகளாக இருக்கிறாங்க அப்படிலாம் நிறைய உருட்டி விட்டீங்களே. உங்கள் அணில் குஞ்சுகள் இருக்கிற பெண்கள்லாம் பயங்கரமாக பேசுனாங்களே. என்ன நடக்குதுங்க? இது கேவலமா இல்லையா? நீங்கள் ஒருத்தரை எதிரியை நினைக்கிறீங்கன்னா அந்த எதிரியை வலிமையை எதுக்கணும்னா கருத்தியெல்லாம் எதுக்கணுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எதிரின்னு நினைக்கிறவருடைய வீட்டு பொண்ணை போய் கேவலப்படுத்தியிருக்கீங்க. இது என்ன நியாயம்? இதுதான் உங்கள் விஜய் சொல்லி கொடுத்தாரா? இந்த கும்பல்லாம் ஆட்சிக்கு வந்தால் கிழிஞ்சிருமா? இந்த அரைவேக்காட்டு கும்பல் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரி இருக்கும்? ஆட்சிக்கு வர முடியாது, பூச்சிக்கும் வர முடியாது. இவங்க ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கெல்லாம் மூளையும் கிடையாது, மக்கள்கிட்ட போய் நிற்கக்கூடிய தரமும் கிடையாது. இதுங்கெல்லாம் 2 சீட்டு ஜெயிக்கிறதுக்கே முக்கி போயிருங்க. 2026 தேர்தல் தெரிஞ்சு போயிருன்னு வச்சுக்கோங்க இவங்க லட்சணத்தை. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, குறைந்தபட்ச நாகரிகமற்ற ஒரு கும்பலை உருவாக்கிட்டு அதுல கூடங்க தனி விமானத்துல இருந்து விஜய் இறங்குறாரு. எனக்கு எரிச்சலா இருந்த காட்சிங்க அது. தனி விமானத்துல இருந்து இறங்குனீங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய தலைவர் ஆயிட்டீங்க, ஒரு கெத்த மெயின்டைன் பண்ணணும். அவர் என்ன பண்றாருன்னா இறங்கி டங்குன்னு குதிச்சுட்டு இப்படின்னு கையை இது பண்றாரு. இதெல்லாம் ஏற்கனவே சீமான் செஞ்சு முடிச்சிட்டாங்க, இதை நீங்க தனியா செய்யணுமா? பாருங்களேன். அப்போ ஒரு தலைவனே இப்படி சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுகிட்டு இருந்தா, சின்ன பிள்ளைத்தனமா ஒரு அரசியலை பார்த்தா எப்படி சின்ன பசங்க கத்துக்குவாங்க? அப்ப சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வந்தா கேலியும் குத்துமா இருக்கும் அப்படின்றதுக்கு நீங்க உதாரணமா? என்னங்க இது? உங்க தொண்டர்களையும் கட்டுப்படுத்த முடியல, உங்களாலையும் கட்டுப்பட்டு இருக்க முடியல,
ரோட் ஷோ நடத்துறன்ற பேர்ல எல்லாத்தையும் அலப்பறை பண்ணி ஊருக்கு எரிச்சலை ஊட்டின தவிர வேற என்ன பண்ணீங்க? முதல்ல அரசியல் படுத்துங்க. நீங்களும் அரசியலா தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுங்க. இது ரெண்டும் இல்லாமலாம் தாக்கு பிடிக்க முடியாது தமிழ்நாட்டில். பீகார்ல வேணா யார் வேணாலும் வரலாம், இங்க உத்தரப்பிரதேசத்துல யார் வேணாலும் வரலாம். தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி இல்லை. அரசியல் தெரியாதவன அப்புறப்படுத்திடும் இந்த மக்கள். சின்ன பசங்க அவங்க பின்னாடி நடிகர்னு கூடுறாங்கன்றனால அது ஓட்டா மாறும்னு நம்பிட்டு இருக்காதீங்க. ஆப்பா மாறிடும்.